எங்கள் கண்மலை எங்கள் மேற்பெருமாகி கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்துக்கு பிரியமாயிருப்பதாக. ஆமென். அமர்வோம். மறுபடியும் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம் குடும்பங்களில் நிறைவான ஆசீர்வாதத்தையும் நன்மையை தந்து புதிய ஆண்டுக்குள்ளே நிறைவான நன்மையோடு கடந்து செல்லும் கிருபையை நிறைவை தந்து வழி நடத்துவாராக. இந்த இரண்டாவது ஆராதனையிலையும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒருவர் படியுங்கள். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கிறிஸ்து பிறப்பதற்கு 550 வருஷங்களுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 550 வருஷத்துக்கு முன்பு சொல்லும்போது இஸ்ரவேல் மக்கள் திருச்சபையை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். கிட்டத்தட்ட பாவத்தினுடைய உச்ச நிலைக்கு சென்று விட்டார்கள். ஆண்டவர் ஏசாயாவின் வாயிலிருந்து தண்டனை சொல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறது. அவர் தண்டனையை எப்படி சொல்லுகிறார் என்றால், வடக்கே இருந்து ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போகிறது. அதை எரேமியா சொல்லும்போது வடக்கே இருந்து ஒரு பொங்குகிற பானை வரும் என்று எழுதுவார். ஆனால் இவர் வடக்கே இருந்து பிரச்சனை வரும் என்று சொல்லுவார். தெளிவாய் சொல்லுவார், நீங்கள் 70 வருஷம் சிறையிருப்புக்கு போக போகிறீர்கள் என்கிற வார்த்தையை உலகத்துக்கு சொல்லுவார். ஏன் சொல்லுகிறார்? கடவுள் சொன்னார், ஆதலால் சொல்லுகிறார். இந்த காலகட்டத்திலே நம்பிக்கையற்று போன இஸ்ரவேல் கூட்டம், நாங்கள் இந்த உலகத்தை விட்டு எங்கள் பிறப்பிடத்தை விட்டு எங்கே போகிறோம்? பாபிலோனுக்கு 70 வருஷம் சிறையாக செல்ல போகிறோம். அங்கே அவர்கள் சிறையாக செல்ல போகும்போது எருசலேம் அழிந்துவிடும், மண்மேடாய் மாறிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் பாழான ஸ்தலமாய் மாறிவிடும் என்று சொல்லியிருக்கிறது. யூதர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னது? ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுத்த எருசலேம் தான். என்ன, அந்த எருசலேமை பற்றி வேதத்தில் என்ன எழுதியிருக்கு? மகாராஜாவின் நகரம், இசைவனைப்பான நகரம். அங்கே மகாராஜாவுக்கு ஒரு வீடு உண்டு. இதுதான் உலகம் சொல்லுகிறது. அந்த வழியிலே வந்தவர்கள் யூதர்கள். ஆதலால் அவர்களுக்கு இந்த எருசலேமின் மேல் இருந்த நம்பிக்கை போக ஆரம்பித்து விட்டது. ஏன்? எங்களுக்கு கடவுள் வார்த்தையை சொல்ல வந்தவன் எங்களை அழிந்து போவீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டான். இந்த காலகட்டத்துக்கு தக்க ஏசாயா 7ஆம் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வருவீர்களானால் அங்கே ராஜாக்களின் காலம் கிட்டத்தட்ட பாவத்தினுடைய உச்ச கட்டத்துக்கு வருகிறது. அதில் ஒரு ராஜா ஆகாஸ் ராஜா என்று சொல்லப்படுகிறவன். இவன் எதற்கு பயந்து கொண்டிருக்கிறான் என்றால், ஏசாயானுடைய வெளிப்பாடை கேட்ட உடனே இவனுக்குள்ளே பயம் வர ஆரம்பித்து விட்டது. என்ன பயம் ஆரம்பித்து விட்டது என்றால், இந்த யூதேயா தேசத்துக்கு விரோதமாய் 2 ராஜாக்கள் ஒன்று போல எழுப்பி யுத்தத்துக்கு வரப்போகிறார்கள். அதை தான் நீங்கள் ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். ஒரு பகுதியை படிக்கும் போது அது பின் தொடர்ச்சியும் முன் தொடர்ச்சியும் படித்தால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யூதேயா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேட்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும், ரெமலியாவின் குமாரனாக பெக்கா என்னும் இஸ்ரவேல் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண. ஏசாயா எருசலேம் அழிந்து போன்னு சொல்கிறான். இப்போ யுத்தம் பண்ண 2 ராஜாக்கள் வருகிறார்கள். இப்பொழுது இருக்கிற ராஜா யாருன்னு என்றால் ஆகாஸ்ங்கிற ஒரு ராஜா யூதாவை ஆண்டு கொண்டிருக்கிறான். இப்போ ஆண்டவர் அந்த ஆகாஸ் ராஜாட்ட இந்த ஏசாயாவை அனுப்புகிறார். அனுப்பி அவனோடு கூட பேச வருகிறார். அப்படி பேச வரும்போது இந்த ஆகாஸ் ராஜா எப்படி இருந்தான் என்பதை குறித்து நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்க பார்ப்போம். சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவினுடைய இருதயம், அவனுடைய ஜனத்தினுடைய இருதயமும் எப்படி இருக்கான்? காட்டில் உள்ள மரங்கள் இலைகள் அசைவது போல அசைய ஆரம்பித்து விட்டது. பயம்.
ஏன்னா நம்ம அழிஞ்சு போகிறோம்னு சொல்கிறான். இங்கே 2 ராஜா கிளம்பி வரான். அப்போ நமக்கு என்ன கிடையாது? வாழ்க்கையே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, புரியுதா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? ஏசாயா 6 அதிகாரத்தை வாசிங்க. ஏசாயா 7:6. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைக்கிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியடோடு வந்த ரேட்சினும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து உன் இருதயம் துவள வேண்டாம், துவள வேண்டாம், பயப்படாத. இது எப்ராயிம் அழிஞ்சு போகும், இவங்க தன்னால் அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால நீ என்ன பண்ணணும்? 9ஆம் வசனத்தில் நினைச்சிருக்கு பாருங்க, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். நான் சொன்ன வெளிப்பாடு உண்மைதான். 70 வருஷம் கழிச்சு நீங்கள் 70 வருஷம் சிறையிருப்பு போறீங்க. ஆனால் இப்போ நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இவன் முடியாதுன்ட்டான். இப்போ ஏசாயாவுக்கு மறுபடி கடவுள் வார்த்தை வருது. 10ஆம் வசனத்திலிருந்து வாசி பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த கிறிஸ்துமஸ் காலத்துக்குரிய சரியான செய்தி. பயந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனமும் பயந்து கொண்டிருந்த இஸ்ரவேலின் ராஜாவும் இருதயம் எப்படி அசைது? காட்டில் உள்ள மரத்தில் உள்ள இலை அசைவது போல அசைது. நம்ம வருங்காலத்தை குறித்து நம்ம இருதயம் அசைதா? நம்ம இருதயம் நம்பிக்கையா இருக்கா? நம்ம தான் சொல்லணும். இங்க வருங்காலத்தை குறித்து, இந்தியாவை குறித்து நம்முடைய இருதயம் அசைதா, இல்லை நம்முடைய இருதயம் கர்த்தர் நம்ம கூட இருக்காருங்கிற தைரியம் இருக்கா? இந்தியாவுடைய பொருளாதாரத்தெல்லாம் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா இருதயம் அசைகிற அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இந்தியாவில் வேலை இருக்குமா? பெரிய கேள்வி. குடிக்க தண்ணி கிடைக்குமா? பணம் கொடுத்தா தான் தண்ணியே வாங்கி கொடுக்க முடியுங்கிற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. ரொம்ப எட்டி பார்த்தோன்னா பயமாக இருக்கு. பிள்ளைகளை பெற்றவங்களாம் ஒரு காலம் பிள்ளையை பார்த்து நினச்சிதாங்க, ரொம்ப சந்தோஷமாக அலையில வச்சுருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? பயந்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை எப்படிரா கடத்த, வேலை எப்படி கிடைக்கும், நிலைமை என்ன? இருதயம் அசைகிற காலத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம்தான் இயேசு பிறந்திருக்கிறார். நீங்க மகிழ்ந்திருக்கும் போது இயேசு பிறந்திருக்கிறாருங்கிற செய்தி கிடைக்கல. இந்த செய்தி எப்ப கிடைச்சிச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் இலைகள் அசைவது போல அசைகிறது. நம்ம இருதயமா அசைய ஆரம்பிச்சிருக்கல. எங்க போதகர் இதெல்லாம் அசையுது. திருச்சபை போற போக்கு பரிசுத்தத்தை தாக்கு பிடிக்குமா? திருச்சபையில் இயேசு கிறிஸ்து கடவுள்னு சொல்றவங்க இருப்பாங்களா? பின் சந்ததி கோயிலுக்கு வருமா? ஆராதனை நடத்துமா? ஆராதனைன்னு ஒன்று இருக்குமா? இன்னைக்கு அமெரிக்காவில் ஆராதனை கூட்டம் குறைஞ்சிருச்சு. இங்கிலாந்தில் கோயிலில் ஆலயம் கிடையாது. அவ்வளவும் அத்தனை ஆலயங்களும் இந்து கோயில்களாகவும் சீக்கிய மதத்தினோடு தான் மாறிட்டு, ஆண்டவர் வெளிப்படுத்தல சொன்ன 7 சபைகள் இருந்த அந்த துருக்கி பட்டணத்தில் உள்ள 7 சபைகளும் இன்னைக்கு முஸ்லீம் கையில் போயிட்டு அத்தனை எதா மாறிட்டு, பள்ளிவாசலா மாறிட்டு. பைபிள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பைபிள் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க போன மாசத்துல இருந்து. என்ன அப்படின்னு பார்த்தா, பைபிளை பிரிண்ட் அடிச்ச பிரிண்டுக்காரங்க வேதத்தை அச்சடிக்க முடியல, பணம் கிடைக்கலன்ட்டு வித்துட்டாங்க. அதை வாங்கி இருக்கிறது ஒரு முஸ்லீம். அதுல இருந்து இப்ப சில வசனங்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவரைக்கும் கிறிஸ்தவங்க கையில் பைபிள் பிரிண்டிங் மிஷின் இருந்துச்சு, அதனால எந்த வசனத்தையும் அவங்க எடுக்கல. ஆனா இப்போ வந்திருக்கிற NIV-க்குள்ள போனீங்கன்னா கிட்டத்தட்ட 26 வசனத்தை எடுத்துட்டாங்க. அதுல பாவம் என்ற வார்த்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வராங்க. ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண்கிற வார்த்தையை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஒன்றும் கதை சொல்லலை. நம்ம இருதயம் அசைதா? என்ன நடந்தா என்ன? நமக்கு சோறு கிடைச்சா, சபையில் மெம்பராக கிடைச்சிட்டு ஒரு பெரிய பதவி கிடைச்சா போதுன்னு காலத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இருதயம் அசைகிற அளவுக்கு நமக்கு பயம் இல்லை. ஆனால் ஆகாஷ் ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்லி இருதயம் அசைச்சிச்சு. அப்போ ஏசாயாவுக்கு மறுபடியும் ஆண்டவர் வார்த்தை வருது. ஏன்னா இவன் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கானா? எத்தனை உங்களுக்கு வயசு என்ன? உங்க வயசை எல்லாரும் நினச்சிக்கோங்க. எனக்கு இப்போ 64 ரன்னிங். நான் எத்தனை கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கேன்?
தெரிஞ்சு ஒரு 8 கிறிஸ்மஸ் தெரியாமல் கொண்டாடிருப்பேன். என்ன கால் சட்டையை போட்டு வெடியை ஒழிச்சிருப்போம், பொட்டு வெடி அடிச்சுட்டு அழிவோம். ஒரு 10 கிறிஸ்மஸுக்கு பிறகு நான் எப்படி கொண்டாடி ஆரம்பிச்சிருக்கேன்? தெரிஞ்சு தான் கொண்டாடுறேன். புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா புரியல? 54வது கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் விவரம் தெரிஞ்ச பிறகு. எத்தனாவது கிறிஸ்மஸ்? சத்தம் போட்டு சொல்லுங்க. எனக்கு 54வது. உங்களுக்கு எத்தனாவது? நீங்கள் எத்தனாவது கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க? உங்களுக்குள்ள இயேசு பிறந்துட்டாரா? ஹலோ, இயேசு உங்கள்கிட்ட பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கீங்களா, இல்லை இயேசுவை வெளியே வச்சுக்கிட்டு சத்தமே வரமாட்டேங்குது. எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து நான் பிறந்த நாள் கொண்டாடுறேன்னா, ஆனால் நான் இயேசு கடவுளை எங்கேயோ பெத்லஹேமில் பிறந்திருக்காரு. ஆனால் நான் கிறிஸ்தவன், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, ஆனால் நானும் கிறிஸ்தவன். இருதயம் அசைய ஆரம்பிச்சிடும். இருதயம் அசைய ஆரம்பிச்சிடும். வருங்காலத்தை குறித்த பயம் நெருக்க ஆரம்பிச்சிடும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, பயமோ வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பின் போராடப்பட்டவன் அல்ல. பயம் வேதனையை கொண்டு வந்து விடும். ஆகாப் ராஜாவுக்கு வேதனை கொண்டு வந்துட்டு இப்ப ஆண்டவர் ஏசாயாட்ட மறுபடி வராரு. தீர்க்கதரிசிக்கு பிரச்சனை தான். நீங்க வாசி பார்த்தீங்களா? இப்ப என்ன சொல்லியிருக்கு? 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க பாருங்க. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். எப்பா உன் இருதயத்தை மறுபடி ஸ்திரப்படுத்த விரும்புகிறேன். மரம் அசைவது போல, இலை அசைவது போல அசையாத உன்ட மறுபடி யூ ஆர் எ கிங் ஆஃப் இஸ்ரவேல். நீ ஒரு இஸ்ரவேலுக்கு ராஜா. நீ பயந்தினா உலகம் முழுசும் பயந்துடும். நீ பயந்தினா என் நாட்டு மக்கள் பயந்துருவாங்க. நீ யுத்தத்துக்கு போகலன்னா இந்த நாட்டை யார் காப்பாற்றுவது? அதனால ஒன்ன நான் ஸ்டடி படுத்த விரும்புகிறேன். நீ யாரு? ஒரு கிரேட் மேன். படிச்சுக்கோ. வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா இருதயம் தான் ரொம்ப அசையுது. பிள்ளைகளா இருதயம் அசைதா? 22 வயசு ஆயிட்டுனா கல்யாணம் கட்டுறதுக்கு அசைறது யார் தான் சொல்லுங்க? ஒரு காலத்தில் 10 பிள்ளை பெற்றிருந்தாங்க. யாராவது பயந்தாங்களா? எங்க 10 பிள்ளை பெற்றாங்க, பயந்தாங்களா? ஏன் பயப்படலை? அவங்க கூட இயேசு கிறிஸ்து இருந்தாரு. நான் ஒரு நாள் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு வயதான ஒரு யாக்கோபுன்னு ஒரு அண்ணன் கோயில் வாசலில் உட்காந்து, அப்போ எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசு இருக்கும். நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட என்னையா உலகம் அப்படின்னு ஒரு 5-6 வாலிபர்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் ஒரு பெரிய மூப்பர் ஒரு திருச்சபையில். அப்போ அவர் என்னை பார்த்து சொன்னார், ஜெபக்குமார், நல்லா ஆண்டவரோடு இருக்க, பாட்டு படிக்க, இன்னும் இருதயம் இப்படி பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு யார் உணவளிக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு அது வரைக்கும் தேரைன்னா என்னன்னே தெரியாது. நான் சொன்னேன், கல்லுக்குள்ள எங்கே இருக்கியா? வயக்காட்டுக்குள்ள தானே தவளை கிடக்குறேன். நான் சொல்றது தவளை அல்ல, தேரை அப்படின்னாரு. தேரை எங்கே இருக்குமா? கல்லை உடச்சிலாம் உள்ள இருக்கும். உள்ள உணவு கொடுக்கறது யாரு? உடச்சாலும் வெளியே வரும். எனக்கு அவர் காமிச்சாரு. ஆமா, இதுக்கு யார் உணவு கொடுக்கா சொல்லு? சங்கீதங்களின் புஸ்தகம் 104ஆம் சங்கீதத்துக்கு கொஞ்சம் வாங்க. நிறைய பேர் நம்பிக்கையற்று இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்குள்ள ஆண்டவர் உணர்த்துற காரியத்தை பார்த்தா பயமா இருக்கு. 104ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. எல்லாரும் திருப்பிக்கோங்க. கல்லுக்குள்ள இருக்கிற தேவைக்கு யார் உணவளிக்கிறார்? ஆண்டவர் உணவளிக்கிறார். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். 104ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. எடுக்கலாம். 24ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க பாருங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு படிங்க. கிறிஸ்துமஸ் ஒரு ஜாலியான இல்லை. கிறிஸ்துமஸ் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தை. கிறிஸ்துமஸ் என்னது? கர்த்தர் எனக்காக, சத்தமோடு சொல்லணும், கர்த்தர் எனக்காக, சத்தமோடு சொல்லணும், கர்த்தர் எனக்காக, சத்தமோடு சொல்லணும் சொல்றேன், சொல்ல மாட்டேங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். செய்து விட்டுட்டு போறக்கூடாது, செய்து முடிப்பார். பவுல் இது எப்படி சொல்றாரு? நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார்.
இயேசு பறந்துட்டாரு. எங்க அம்மா என்னை ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே இவன் கடவுள் இல்லைங்க, பைபிளை தூக்கி எறிகிறான், கம்யூனிஸ்ட்ல போய் உட்காந்து கம்யூனிஸ்ட் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கான். எங்க அம்மா ஒரு நாள் பைபிளை தூக்கி தந்தாங்க, நான் தூக்கி கோட்டைக்கு வெளியே எரிஞ்சிட்டு போமா, கடவுளை வேண்டாம், தில் இருந்தா என்னை நேரில் பார்க்க சொல்லுனேன். எங்க அம்மா என்கிட்ட பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பைபிளை தொடச்சிட்டு, டே என்னை ஜெபக்குட்டின்னு கூப்பிடுவாங்க. ஜெபக்குமார் எங்கள் வீட்டில் யாருமே கூப்பிட மாட்டாங்க. எங்கள் ஊரில் போய் எனக்கு ஜெபக்குமார் எவனு தெரியாது, ஜெபக்குட்டினே தான் தெரியும். எங்கள் அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, இல்லை ஜெபக்குட்டி என்ன அப்படி என்னமான்னேன். நான் ஒன்றை ஏசு கிறிஸ்துட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், இந்த பைபிளை தூக்கி ஒவ்வொரு சபையாக பிரசங்கம்னா நான் பார்க்க போனாலும் சாக மாட்டேன் அப்படின்னு அவன் மாட்டுக்கு அடுப்பாங்க போயிட்டாங்க. அவங்க தான் ஜெயிச்சாங்க, நான் தோத்துட்டேன். சொல்றது புரியுதா? ஹலோ, நம்பிக்கை இருக்கா? எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் வரும் நம்பிக்கை இருக்கு? கை வைத்து அலையில சொல்லுங்க. எப்பா ரொம்ப கஷ்டம்ப்பா. எங்க நம்மளை வாழ வைப்பார் ஆண்டவர்? வைப்பாரா வைக்க மாட்டாரா? சத்தம் வர மாட்டேங்குது. நானோ அவர்களுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு நிரம்பி வழியவும் வந்தேன். அது பைபிள் இருக்கு. நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடை நிரம்பி வழியும் வந்தேன், பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க வந்தேன். உனக்கு மட்டும் இல்ல. கிறிஸ்தவன் யார் தெரியுமா? அவன் இருக்கிற இடத்துல இன்னொரு ஆளை வளர்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப நம்பிக்கை இருக்கா? கை வைத்து ஒரு அல்லது சொல்லுமா? சத்த போட்டு பாடுறான். ஐயா, இந்த உலகத்துக்கு தான் நம்பிக்கையா? அதை கொடுப்பதற்கு தான் வானத்துல இருந்து பூமிக்கு ஒருத்தர் வந்தாரு. அதையா கிறிஸ்துமஸ்? அதான் கிறிஸ்துமஸ். என்ன பயப்படாத, இயேசு பிறந்திருக்கிறார். பயப்படாதன்னு சொல்ற வார்த்தையை தைரியமா சொல்லணும். அவர் பார்த்துக்கிடுவாரு. அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. அவரே காரியத்தை வாக்கி பண்ணுவார். காரியத்தை முடிக்க அவருக்கு வல்லமை உண்டு. பயப்படாதீங்க. அவர் யாரு? என்னோட பிறகு என்னோட இருக்க வந்தவர். என்னை விட்டுட்டு நடு ரோட்ல போறவர்ல. என்ன கடவுள்கள் எல்லாம் இங்கே கோயிலில் இருக்காங்க, மலையில இருக்காங்க. நம்ம இந்தியாவில் உள்ள பெரிய சாபம் என்ன தெரியுமா? கடவுள்னு சொல்லலாம் மலையில உட்கார வச்சுட்டான். கடவுள் சொல்லலாம் கடலுக்குள்ள விட்டு உட்கார வச்சுக்கிட்டான். வல்லமையான கடவுள்லாம் எங்க இருப்பானா? வட இந்தியாவில் இமயமலையில தான் இருப்பான். அங்க கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. அப்பதான் களை வாங்க முடியும். இந்த அரசியல்வாதி அவ்வளவு இருக்கும். கடவுள் கூட இருந்தா களை வாங்க முடியாது. ஆனா நம்ம ஆண்டவர் மட்டும் தான் யார் கூட இருந்தாரு? சத்தமே வர மாட்டேங்குது. பரலோகத்துல இருந்து ஒரு பூமிக்கு வந்து நம்மளோட இருந்தாரு. மற்ற கடவுள்லாம் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம கடவுள் யாரு? நம்ம கூட இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம பாவம் செய்யவும் பயப்படணும். மற்ற கடவுள்லாம் எங்கேயோ இருக்கும். அவன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு அந்த கடவுளுக்கு போய் என்ன செய்வான்? காணிக்க கொடுத்துருவான், வேலை கொடுத்துருவான், தங்கத்திலே வேலை கொடுத்துருவான். ஆனா களவாண்ட பணமா இருக்கும், லஞ்சம் வாங்கின பணமா இருக்கும். இது சொல்றதுக்கெல்லாம் வெக்கப்படவே கூடாது. அந்த சாமியை வேல் வாங்கிடுவாரு. ஆனா நம்ம ஆண்டவர் காணிக்க ஏத்துக்கிட மாட்டாரு. நீ களவாண்டு கொண்டு வச்சியா, நீ செத்த, உனக்கு அதான் முடிவு. வேதம் நன்மை அறிய மாட்டேங்கிறோம். பிறந்தவர் யார்? மகா பரிசுத்தர். என்னை பரிசுத்தமாக்க பிறந்தார். அவரை நீ அசுத்தமாக்க முடியாது. அவரை நீ அசுத்தமாக்கினா நிலைமை பரிதாபமா மாறிடும். என்னை பரிசுத்தமாக்க முடியாவிட்டால் ஒதுங்கி பெறணும். அவரை அசுத்தமாக்க நான் ஆலயத்துக்குள்ள துணிவேனால் அவர் தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவார். கிறிஸ்துமஸினுடைய ஒரு பெரிய எச்சரிப்பு அதுதான். என்ன இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டிய காரியம் என்ன? 104ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். கர்த்தாவே 24 உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி நம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிது விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதில் சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதில் கப்பல்கள் ஓடும். அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்களும் உண்டு. ரொம்ப கவனிச்சு படிக்க வேண்டிய வசனம் அது. சொல்லிட்டு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் தங்கள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு. எங்க யோனாவை விழுங்கினது இது
திமிங்கலம் வாயான்னு பிளந்துட்டு போனா எத்தனை மீன் உள்ள வந்து விழும்? கணக்கத்து மீன்கள் உள்ள வந்து வாய்க்குள்ள விழுந்துடும். அதுக்கு கூட யார் தான் சாப்பாடு போடணும்? அதுக்கு கூட யார் தான் சாப்பாடு போடணும்? கர்த்தர் தான் சாப்பாடு போடணும். வாய் பெருசா இருக்குன்னு போய் விழுங்கல முடியாது. அவர் கொடுக்க தான் நீங்க வாங்கி கொள்ள முடியும். அதுக்கு தான் அவர் இந்த பூமிக்கு வந்தாரு. கொடுக்கிறதுக்கு வந்தவர், தன்னையே கொடுக்க வந்தவர். உலகமும் எல்லாம் அவருடையது, வானம் பூமியும் அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் சத்தம் போட்டு சொல்லுங்க அவருடையது. எப்போ நமக்கு வந்துச்சு? இயேசு எப்போ பிறந்து வந்தாரோ எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டு இன்னொரு ராஜ்யத்தை சாமிக்கு பெற்ற வச்சுக்கோ, வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கையில் வச்சுக்கோ, நல்ல விளையாடு அப்படின்னு வச்சுட்டு போயிட்டாரு. அவர் ஏதோ பிறந்ததுனால இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடைக்கலன்னு நினைக்காங்க. நீங்கள் காத்துலையும் கழுத்துலையும் போட்டிருக்கிறது யாருடையது? வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? சத்தம் வர மாட்டேங்குது. நம்ம நினைச்சு விட்டோம் நம்ம புருஷன் போட்ட தாலின்னு. நோ, யார் போட்டது? கர்த்தர் போட்டது. எவ்வளவு நிமிஷத்தில் கலத்துவார்னே தெரியாது. இப்ப அடையாளம். அப்ப அந்த ஆகாச ராஜாவுக்கு ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் சொல்றாரு. நீங்க ஏசாயா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள். ஆக அவன் என்ன சொன்னா பாருங்க, நான் தேவனை பரிச்சயமாக்க மாட்டேன்னா செத்தானா? ஆண்டவரே கேட்காரு, ஒரு அடையாளத்தை காட்டினா இவர் இப்பதான் இவருக்கு என்ன வருது? ஆண்டவர் மேல பயம் வருது. ஏற்கனவே இருதயம் எதை போல ஆடிக்கிட்டு இருக்கு? இலையை போல ஆடிக்கிட்டு இருக்கு. எப்போ உன் பேரை சொல்லு அப்படின்னா நான் பேரே சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன். ராத்திரி 12 மணிக்கு நடு ரோட்டில் மாட்டிக்கிட்டேன். என்ன போலீஸ்காரங்க நீ சுற்றி பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க தம்பி நீங்கள் யாருன்னு கேட்க நான் என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்லணும்? என் பேர் இது, அட்ரஸ் இதுன்னு சொல்லணும். நான் வந்து ஐயோ என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்கன்னு என்ன அர்த்தம்? இதான் அவன் செய்துறாங்க. ஏன் கிறிஸ்துமஸ் வந்துச்சு? உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உனக்கு நம்பிக்கை தரேன், உன் பேரை சொல்லு, ஒரு அடையாளத்தை என்கிட்ட கேளு. அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டான். அப்பந்தான் ஆண்டவர் சொன்னார். 14ஆம் வசனத்தை யாராவது வரைக்கும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கேட்க சொன்ன ஆகாச ராஜா கேட்கல. இப்ப ஆண்டவரே அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார். நான் உனக்கு ஒரு ஐடென்டி தரடா அப்படின்றார். இதோ ஒரு கன்னிகை கற்போதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஏன்? உன் கூட இருப்பாரு. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். பிறந்தது ஏன் பிறந்தாரு? என் கூட இருக்க பிறந்தாரு. எப்ப இம்மானுவேல் பெயரிட்டார்னு தெரியுதா? பயந்தவனுக்கும் நம்பிக்கையற்றவனுக்கும். எப்ப கடவுளே வந்து உன்கிட்ட பேசும்போது கடவுள் மேலே நம்பிக்கை வரால ஆகாசுக்கு. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க, உங்க பிள்ளைகள் கலெக்டரா வரணும்னு நான் சொல்றேன். எத்தனை பேர் நம்பி அல்லையில சொல்லுவீங்க? இந்த கவர்மெண்ட் ஏன் நமக்கு வேலை தரப்போறான்? எல்லாவனும் கவர்மெண்ட்டை பார்க்கான். சொல்லுங்க. கவர்மெண்ட்டை பார்க்க, சட்டத்தை பார்க்க, காலத்தை பார்க்க, யாரை பார்க்க மாட்டேங்க? கர்த்தரை பார்க்க மாட்டேங்க. அவர் என்ன சொன்னார்னா, பூமியை பார்க்காத என்னை நோக்கி பாரு. நான் டோனாவூர் சர்ச்சில் யூத் மீட்டிங் நடத்திட்டு இருக்கேன். ஒரு 3-4 குடியார பேர் உள்ள விட்டான். நல்லா குடிச்சிட்டு என்கிட்ட தகராறு பண்ண வரான். ஒரு 150 பிள்ளைகள் உட்காந்துருக்காங்க. அந்த குருவானவர் ஓடி வந்து பின்னால் உட்காந்துட்டாரு. நான் அவர் பார்த்தேன், நீங்கள் எதுவும் பேசாங்க, நான் என்னோட பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அண்ணே டோன்ட் வரி, பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு. நான் பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே அந்த 4 பேர் எழுப்பி வந்தான். என்னை ஏதாவது அட்டாக் பண்ணணுன்னு தான் வாரான்னு எனக்கு தெரியும். நான் அவனை அப்படியே பார்த்தேன். பார்த்துட்டு, தம்பி நாளைக்கு உனக்கு துபாயிலிருந்து ஒரு அழைப்பு வரும். நீ துபாயிலுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கல, உனக்கு வேலை துபாயில் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் உன்னை துபாயில் தான் பார்க்க முடியும். டோனாவூர் உனக்கு க்ளோஸ் அப்படின்னு. குடிச்சவனுக்கு விடவெடுத்துட்டான். அண்ணா அண்ணா பாடா எவ்வளவு கொழுப்பு இருக்கு உனக்கு அப்படின்னு அவனை பார்த்து.
சர்ச்சுக்கு குடிச்சிட்டு வருவா, பேசுறியா? ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் வருது, பார்க்க அயல் நாட்டு போகணும், இவன் வரான். அண்ணா குடியை விட்டுட்டேன்னா, ஏன் குடிச்சாங்க வெட்டி விடுவான்னா. ராஸ்கர் ஒன்றை திருத்துறதுக்கு எங்கே கொண்டு போயிருக்காரு? ஹலோ, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருக்கோம். ஏதோ பிறந்தாருன்னு கதை விடல. பயப்படாதீங்க, ஏசு உயிரோட இருக்கிறார். இப்ப யோசிங்க, இந்த ஆண்டவருக்கு தான் அவன் நிறைய பேர் கொடுத்தான், அடையாளம் கொண்டு நிறைய. அந்த 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தையும் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. என்ன நிறைய இருக்கு. நான் இப்போ சொன்னா இவ்வளோ காணி சொல்லணும். என்ன சரித்திர வாரியா பைபிளை படிச்சல ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்களா, இந்த அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இம்மானுவேல். இப்போ இம்மானுவேல் ஒரு பிறக்காரு, அங்க இம்மானுவேல்னு பேர் கொடுத்துட்டாரு. தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு அடையாளம் வந்துருச்சு. புரியுதா? இப்போ அந்த அடையாளம் உள்ளவர் யாருன்னு திரும்ப ஏசாயா சபைக்கு சொல்றான். அதான் 9ஆம் அதிகாரம். அதான் 9ஆம் அதிகாரம். அந்த 9ஆம் அதிகாரத்தில் நான் இன்னைக்கு எடுத்தது என்னதுன்னா, 6ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை சமாதான பிரபு அப்படின்னு இருக்கு. பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு போட்டுருக்கான் இங்கிலீஷில். நான் இவ்வளவு நாள் பைபிள் படிச்சிருக்கேன், சமாதானம் தர வந்த கடவுள்னு படிச்சிருக்கேன். ஆனால் பிரின்ஸ் ஆஃப் பீஸுங்கிறத ஒரு வாரத்துக்கு முன்னால் இந்த செகண்ட் சர்வீஸில் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு கொட்டு கொட்டி திரும்ப படி அப்படின்னாரு. நான் சமாதானம் கொடுக்க வரலடா, சமாதானத்துக்கே பிரபு நான் தான், அதிகாரி நான் தான். என்ன இல்லாம சமாதானம் வராதுன்னு எழுதி வச்சிருக்கேன். 43 வருஷம் பைபிள் வாசிக்கிறேன். ஓஹோ, அப்புறம் தான் இங்கிலீஷ் பைபிள் தானே. பிரின்ஸ் ஆஃப் பீஸ் ஆண்டவர் யார் சொல்லுங்க? சமாதான பிரபு. எல்லாரும் சமாதானத்தோடு இருக்கீங்களா? சமாதானம் வேணுமா? சத்தம் வேற மாட்டேங்குது. இங்கே சமாதானம் வேணுமா? சரி, சமாதானம் என்னன்னு தெரியுமா? சமாதானம் என்னன்னு தெரியுமா? ஒன்னே ஒன்று படிச்சுக்கோங்க. வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்று என்னது? சமாதானம். என்னையும் சமாதானத்தையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. எங்கெல்லாம் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஜாலி வந்துடும், ஜாய் வந்துடும். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் வாராரோ அங்கெல்லாம் கொண்டாட்டங்கள் வந்துடும், மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடும். இன்னைக்கு என்ன வரமாட்டேங்குன்னா, இந்த சமாதானம் வரமாட்டேங்கி, அதனால மகிழ்ச்சி வரமாட்டேங்கி. கூடுற இடத்துலாம் ப்ராப்ளங்கள் கூடிக்கிட்டே இருக்கு. மகிழனே தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நிறைய பேர் சாரா கடையில் படுத்திருப்பான், பேர் கிறிஸ்டோபர் ஈசாக்கெல்லாம் இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள பிறந்தவர் இயேசு உள்ள வரல. அவனுக்கு சந்தோஷம் வேணும்னு எங்கேயோ ஒன்று தன்னை மயங்கி மறந்து சந்தோஷத்தை தேடுறான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நான் யார் தெரியுமா? பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்துக்கு பிரபுனா. எங்க இருக்க போறேன்? உன் கூடவே இருக்க போறேன். இம்மானுவேல். என்னையா அப்படி என்ன சமாதானத்தின் அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு? நிறைய காரியம் இருக்கு. நான் ஒரு 2 காரியத்தை மட்டும் எனக்கு ஆண்டவர் சொன்னது சொல்லிட்டு அமைதியாக முடிச்சிருவேன். புரியுதா? சமாதானத்தின் பிரபு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு என்னைக்கு உள்ள வாராரோ என்ன வந்தாலும் சமாதானம் இருக்கும். சமாதானத்துக்கு இங்கிலாந்தில் ஒரு படம் வரைய சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷத்துக்கு முன்னால் இந்த இதை வாலிபர்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். சமாதானம்னு சொல்லி இங்கிலாந்தில் உள்ள பெரிய அறிஞர்கள் ஒரு மேப் வரைஞ்சி, ஒரு படம் வரைஞ்சி கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அதில் நோபல் பரிசு பெற்ற படத்தை நான் பார்த்தேன். என்னது தெரியுமா? ஒரு ஆற்றுல பயங்கரமாக வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு மரம் ஒன்று ஒடிந்து அப்படி கீழே இறங்கி கொண்டே இருக்கு. அந்த மரத்தில் ஒரு கூடு, ஒரு பறவை கூடு கட்டியிருக்கு. அந்த கூட்டுக்குள்ள 3 குஞ்சு கிடக்கு. மழை கொளுத்தி எரியுது, ஆறுல தண்ணி கூடுது, மழை பெய்து கொண்டு இருக்கிறது, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, மரம் ஒடிஞ்சு அப்படி எங்க இறங்கிக்கிட்டு இருக்கு, ஆத்துக்குள்ள விழுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க.
எதை பற்றியும் கவலைப்படாம ஒரு 3 குஞ்சு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு. அந்த இடத்த கோடிட்டு எழுதுனா பீஸ் அப்படின்னு எழுதுனா. நான் சொல்றது விளங்குதா? மேலையும் பார்க்க முடியாது, கீழையும் பார்க்க முடியாது. நான் இருக்கிற மரமும் எப்போ உள்ள போகணும் எனக்கு தெரியாது. ஆனால் 3 குருவி குஞ்சுகள் எந்த கவலையும் இல்லாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன்? அதுக்கு உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. ஏன்னா அது எதுக்குள்ள இருக்கு? கூட்டுக்குள்ள, தாயின் ரெக்கைக்குள்ள இருக்கு. அதில் எழுதுனா அதுதான் நோபல் பரிசு பெற்றுச்சு இங்கிலாந்தில். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? உலகம் எப்படியும் போட்டு நாம் எங்க இருக்கோம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம். நாங்கள் எங்க இருக்கோம்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உலகத்தில் என்ன நடக்கட்டுங்க, நான் யாருக்கிட்ட இருக்கு? யாரு செட்டைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கேன்? யார் செட்டைக்குள்ள உட்காந்துருக்கேன் சொல்லுங்க? இயேசுவின் செட்டைக்குள்ள. எப்போ சமாதானம் வரும்? இயேசு உங்கள்கிட்ட வந்துட்டு சமாதானம் வரும். நான் என்னமோ கிறிஸ்தவ மத போதகம் பண்றேன்னு நினைச்சிறேன். எனக்கு இருந்த வியாதி நான் இறந்து போவேன். கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா சொல்றாங்க இயேசு உன்னை நேசிக்கிறார்னு. ஒரு நாள் செத்து போகணுண்டான்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட ஆண்டவர் பேசுகிறார், டேய் நான் உயிரோடு இருக்கேன், கடவுள் தெரியுமாடா உனக்கு? அப்படியா, ரைட், நீனு நானும் ஒரு பாண்டு போட்டுக்கிடுவோம் அப்படின்னு. உமக்கு வேலை செய்ய மாட்டேன், பெரிய பணக்காரனாக மாறுவேன், நிறைய மிஷினரி தாங்குறேன், கையை கொடுக்க மாட்டேன்ட்டாரு. எனக்கு வேலை செய்வேன்னு சொல்லி கை கொடுக்குறேன். உமக்கு வேலை செய்தா அன்றன்றுள்ள அப்பத்தை அண்ணன்னு தாருன்னு சொல்லி பணமே தர மாட்டீரு, என்ன தருவடா? வானமும் பூமி என்னுடையது, நீ விரும்புறாயே அந்த பூமி என்னுடையது, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு. ஆனால் நீனு நானும் ஒன்னா இருக்கணும். ஆர் யூ ரெடி அப்படின்னாரு. அன்னைக்கு கை கொடுத்தேன். நான் பார்த்து ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? இனிமேல் நான் உங்கள்கிட்ட எந்த பொருளையும் கேட்க மாட்டேன். ஏன்னா நீர் எங்கள் அப்பா, நான் உங்க பிள்ளை, எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீர் வேணுங்கிறது எனக்கு தாரும், நான் வாங்கி கொள்ளுகிறேன். இன்னை வரைக்கும் சொல்கிறேங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன். என் மனைவி சம்பளம் 1.25 லட்சத்தை விட்டேன். எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளத்தை விட சொன்னார் 50 வயசில். என் மனைவி 54 வயசில் விட்டா. நாங்கள் இன்னை வரைக்கும் குறைபடவே இல்லை. என்னை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க, நீ வர பைத்தியக்காரன், இவர மெண்டல், நீதான் வேலையை விட்டா உன் பெஞ்சாதியா வேலைக்கு விட சொன்னா. இயேசு சொன்னார். என்ன ஒருத்தன் சொன்னான், அவரு ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னா. பயப்படாத, ஜாலியாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து கேட்டீங்களா, அவரை போல ஜாலியான ஆளே கிடையாது. உடம்புல வியாதியா? நம்ம ஊரில் குடிக்கிற தண்ணிக்கு வியாதி வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் தெருவுலையும் விளையாடலை. கிரிக்கெட்டும் அடிக்க போனால் தண்ணி குடிக்க மாட்டோம். உட்காந்து கேம் விளையாடுவோம். கண்ணு ஜோலி முடியும், மண்டை ஜோலி முடியும், கிறுக்கு பிடிப்போம். தெருவில் போய் விளையாட மாட்டோம். கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்து அரட்டை அடிக்க மாட்டோம். ஒரு 10 பேர்கிட்ட உட்காந்து பேச மாட்டோம். டீ குடிக்கும் போது அக்கா எந்த ஊருக்கா புதுசாக வருது தோத்திரம் சொல்ல மாட்டோம். ஒரு ஐயர் ரோட்டில் பார்த்தா அப்படி ஒளிஞ்சிட்டு போயிருது, எல்லாம் வாரான் அப்படின்னு. செல்போன்ல இருந்து கிறுக்கு பிடிச்சி போச்சு அவ்வளோ பேர் எடுக்கும். ஹலோ,
நான் சொல்றது புரியுதா? யார்கிட்ட கேளுங்க, மண்டை காஞ்சி இருக்கேங்க. நான் சொல்லுவேன் சீக்கிரம் செத்து போவா அப்படின்னு போயிடுவேன். என்ன ஒரு புருஷன் 3வது மாடியில் இருக்காரு, ஒரு பெஞ்சாதி மேலே ஏறி போய் கூட்டு வந்தா அன்பும் வளரும், உடம்புலையும் கொழுப்பு குறையும் கொஞ்சம். இந்த அம்மா அவர் எங்கல அப்படிங்க, நான் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன், எனக்கு அதான் வரி, ஏன்னா நான் ஜோம் பண்ண போயிருக்கேன், அவர் 3வது வாடி ஏற்காரு எனக்கு தெரியாது. இந்த அம்மா அவரை கூப்பிடணும், பையன் இருக்கான் கூப்பிடலாம், பையன் அவன் ஜோலியை பண்ணிட்டான். அப்போ நினைச்சேன் சரி வீடை வில்லங்க பிடிச்சி விடுறான் அப்படின்னு. இப்போ அந்த அம்மா எதை தேடுது தெரியுமா? செல்போனு தேடுது. எதுக்கு? ஹலோ எதுக்கு? புருஷனை கூப்பிடுறது. வயசு ஒரு 70 ஆயிட்டுனா பரவாயில்ல, 40 வயசு. செல்போன் எடுத்துச்சு, அடிச்சிச்சு. ஹலோ என்ன, நான் மேலே நிற்கிறேன். என்னைக்கு நிற்கிய? அந்த நீ வச்சால பார்க்கக்கூடியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ சீக்கிரம் வாரம். அந்த ஜெபக்குமாரன் வந்திருக்காரு. நான் அந்த அக்காவை ஜோமனை முன்னால் கேட்டேன், நீங்கள் சோமா வாழ்றீங்களான்னு கேட்டேன். ஏன் இல்லை ஏறி போகிற கொழுப்பா அப்படின்னு. நீ சொகுசாக இருக்கலாம், இப்படி சொகுசாக இருக்காது. மாவு தான் ஆட்டலை, தோண்டையா செய்யலாம்ல, அதையும் வடிக்க எங்கே சமாதானம் வரும்? ஜாலியாக உட்காந்து உங்கள் வீட்டில் யாராவது சிரிப்பீங்களா, அரட்டடிப்பீங்களா? நான் காலையில் ஓசனட்ட பேசிகிட்டு இருந்தேன், என் மகன் இன்னைக்கு எனக்கு நினச்சி ரொம்ப வேதனைப்படுவாடா அப்படின்னு. ஏன்னா நான், என் மகன், என் மகா, என் பெஞ்சாதி எல்லோரும் கிறிஸ்மஸோடு உட்காந்து அரட்டை அடித்து சாப்பிட்டுட்டு இருப்போம். சாப்பிட்டு பிடிக்க 1 மணி நேரம் ஆகும். நான் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும்போது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, பையன் நம்மளை தேடுவானடா, அரட்டை அடிக்கிறது போச்சே. ஏன்னா அங்கே எல்லாம் 6 மணிக்குள்ள முடிச்சிடும், தூத்துக்குடி திட்டம் இல்லை. அதுக்கு பிறகு ஒருத்தரும் கோயிலுக்கு வரமாட்டான். என்ன உங்கள் பெஞ்சாதியை பார்த்து சிரிங்கன்னு சொன்னா, சமாதானம் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும். ஏசு எதுக்கு வந்தார்? 12 வாலிபர்களோடு அரட்டை அடித்தார். தெரியுமா உங்களுக்கு? ஏசு எத்தனை வாலிபரில் ஊழியத்தில் உருவாக்குனார்? ஒருத்தன் புதுசாக கல்யாணம் கட்டினாங்க, யார்? பேதுரு. பொண்டாட்டியே விட்டுட்டு யார் கூட உட்காந்துருந்தான்? ஏசு கிறிஸ்து கூட. இன்னைக்கு நம்மால் இயேசுவை ஏற்றுக்கொண்டா போடான்றான். எனக்கு இயேசுவை தெரியாது. பிறந்திருக்கவர் யார் தெரியுமா? ரொம்ப ஜாலியானவர், ரொம்ப ஜாலியானவர், சமாதான பிரபு. எந்த நிலையிலும் உன்னை சமாதானமாக வைக்க முடியும். என்ன செய்யணும்? பிலிப்பியர்கள் நிருபம் 4 அதிகாரத்தில் ஒன்றை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். நீங்கள் சமாதானம் நாங்கள் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் ஜெபங்களின்னு எழுதலை, உங்கள் அப்ளிகேஷன் தான் போட்டிருக்கான். உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது? இப்போ நான் ஒரு கையில் ஒரு பேப்பர் தரப்போகிறேன், என்னெல்லாம் வேணும்? ஹெலிகாப்டர் யாருக்கெல்லாம் வேணும்? ஏன் பைபிள் அப்படி தான் இருக்குது. உங்கள் பைபிளில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நிறைய விட்ட பைபிளே மாறி போச்சு. என்ன இன்னும் ஒரு படியாக பாக்கில்லைண்ணே. நான் இவ்வளோ தைரியமாக ஏன் பிரசவம் பண்ணுறேன்? 40 வருஷம் 43 வருஷம் பிரசவம் பண்ணுறனால தான் தைரியமாக சொல்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, நீங்கள் பைபிளை நிறுத்தி படிக்கணும். உங்கள் ஜெபங்களைன்னு எழுதலை, திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். உங்களை அப்ளிகேஷன் தான் போட்டிருக்கு. விண்ணப்பம் என்னது அக்கா? விண்ணப்பம் என்னது? அப்ளிகேஷன். வேலை இல்லாதவன் அப்ளிகேஷன் போடுவானா? வேலை இருக்கிறவன் அப்ளிகேஷன் போடுவானா? ஒன்றுமே இல்லாதவன் தான் அப்ளிகேஷன் போடுவான். உனக்கு ஒன்றுமே இல்லையா? ஒருத்தருக்கு அப்ளிகேஷன் போடு, அவர் ரெடியாக இருக்கார். நான் சொல்லல, பைபிள் இது பொய்யே சொல்லாது. 2500 வருஷமாக இதை பொய்ன்னு சொல்லணும் தருதலையாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. மெண்டல் அபாவானே தவிர இதை பொய்ன்னு எவனால் நிரூபிக்க முடியாது. இப்போ சொல்லுங்க, உங்கள் விண்ணப்பங்களை என்னது தோத்திரம்? உள்ள ஒருத்தர் இருக்கணும், அப்போ தான் தோத்திரம் வரும். நான் தோத்திரம் யாருக்கு போடுறேன்? எங்கள் அப்பா அங்கிருந்து வந்தாருன்னா தோத்திரன்றேன். எங்கள் அப்பா என் முன்னாடி தான் தோத்திரம். நான் சொல்கிறது புரியுதா? ஏசு எனக்குள்ள இருந்தால் தான் தோத்திரம். இப்போ எனக்குள்ள இருக்காரு, அவரை பார்த்து நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு நாளை காலையில்
ஒரு 10,000 ரூபா வேணும், அதை தர வல்லமை உள்ளவர் நீர் உயிரோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்ளிகேஷன் என்னது? ஆனா அதுக்கு முன்னால் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருவரும் தரமாட்டான்னு கவலையே, இவரும் தரமாட்டார்னு நினைச்சக்கூடாது. முதல்ல அவர் மேல கவலைய வச்சுக்கிட்டு தான் தோத்திரப்படணும். நம்ம இப்ப விடிய விடிய ஜோம் பண்ணுவோம், இந்த கோயிலில் கிடந்து அழுவோம். நான் அங்கிருந்து வந்தேன்னா, ஐயா தோத்திரையா என்னது ஐயா, நான் இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணையா, நீங்களும் எனக்கா? நீ ஜோம் பண்ணி உன் பாரத்தை யார் மேலே வைக்க மாட்டேங்க, அவர் மேலே வைக்க மாட்டேங்க, தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு திரும்ப அல்லேலூயான்றான். அங்கே என்ன சொல்லியிருக்கிறீங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பீஸ் ஆஃப் பிரின்ஸ் என் கூட இருப்பாரு. நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க போறேன். என் கூட பிரைட் செல்லுக்குமார்னு ஒரு தம்பி வேலை செய்தான் விபிஎஸ்ல. அவங்க அப்பா ஹைஸ்கூல் டீச்சர். இவன் அதே ஸ்கூலில் படித்தான். இவனுக்கு கணக்கே வராது. அவனை கூப்பிட்டு விட்டு அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு விட்டு கணக்கில் முட்டை மார்க்குன்னு கையில் கொடுத்துட்டாங்க. வாத்தியார் மகன் கணக்கில் எவ்வளவு? முட்டை. இவன் பயந்து போகிறான், இன்னைக்கு அப்பா நம்மளை துவைச்சி எடுத்துருவார் அப்படின்னு. வீட்டுக்கு போகிறான். இன்னைக்கு அவன் பெரிய பிரசங்கியாராக இருக்கான். நாகர்கோவிலில் ஃப்ளைட்டில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். உலக நாடு முழுசுக்கும் போகிறான் பிரசங்கம் பண்ணுறது. ஒரு தனி சபை வச்சுருக்கிறான். அப்போ பயந்து போய்கிட்டு இருக்கான். அவங்க அப்பானா யாருன்னா வீணையை மீட்டி பாடுறவர், நல்ல ஒரு ஆர்கனிஸ்ட், நல்ல ஒரு வயலினிஸ்ட். அவர் வீட்டுக்கு போய் பேப்பரை யார்கிட்டையும் காமிக்கல, அப்படியே கையில் வச்சுட்டு ரூமில் போய் ஜோம் பண்ணுறார். இவன் இந்த ரூமில் அப்பா இருந்தால் அந்த ரூம் போகிறான், அந்த ரூமில் இருந்தால் இந்த ரூம் வரான். இவனோட அடிச்சு விடுவாருன்னு பயம். அவர் அவனை தொடவே இல்லை. நைட்டு இவன் 10 மணிக்கு தூங்க ஆரம்பிக்கான். அவங்க அப்பா அந்த பேப்பரை கையில் எடுத்தார். கண்ணில் கண்ணீர் வடிது. அவன் தலைமாட்டில் முழங்கால் போட்டு சொன்னார், ஆண்டவரே இந்த பிள்ளையை தந்தது நீர், தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளையால் கணக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும் நீர் தான், அதுக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளையால் இன்னைக்கு என் ஸ்டாப் ரூம்ல நான் கேவலப்பட்டேன், அதுக்காகவும் ஸ்தோத்திரம். கண்ணில் தார தண்ணி ஓடிச்சுட்டே இருக்கு. தோத்திரம் 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 தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருந்து கடைசியில் அந்த 2 கையையும் தலையில் கை வச்சு, இவனை வாழ வைப்பீர், என் கண்ணால் நான் பார்ப்பேன். அவன் முடிச்சிட்டான். அவர் கண்ணீர் இவன் முகத்தில் வடிஞ்சு ஓடுது. கிச்சுக்குன்னு மூடிக்கிட்டான். அவனு நானும் ஒரே யூத் பார்க்கரஸில் விபிஎஸ்ல யூத் பார்க்கரஸில் 2 வருஷம் அவனும் நானும் ஊழியம் செய்தோம். அவன் சொல்லுவானே, ஏசு உயிரோடு இருக்கிறாருனேம்மா. என்னடா முட்டனே. நான் அவனை பார்த்து சொன்னேன், நிறைய முட்டை போட்டுக்க அப்படின்னு. ஏன்னா அவன் எனக்கு கீழே வருவான் ஊழியத்தில். ஆனால் முன்னால் எத்தனை போடணும் உன் திறமை அல்லது யார் திறமை? 1,00,000 முட்டையை போட்டுக்க. முன்னால் எந்த நம்பர் போடணும்? யார் தான் போடணும்? ஆண்டவர் தான் போடணும். என்ன முட்டைகள்னு சொல்லுவீங்களா முட்டைன்னு சொல்லுவீங்களா? எத்தனை முட்டை போட்டாலும் எத்தனை தான் முட்டை தான். எனக்கு கவுண்டிங்கே கிடையாது. ஆனால் முன்னால் ஒரு 1 போடு, அதனுடைய நிலையை மாறிடும். அந்த 1 யாரு? இயேசு. இருக்காரா அவங்ககிட்ட? கண்களை மூடுவோம். பண்டிகை நாளின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போறேன். ஏதோ கோயிலுக்கு வந்தோம் போனோங்கிறதுலாம் முடிஞ்சு போச்சு. இயேசு உங்களை நேசிக்கிறார். எந்த வேதனையோடு வந்தீங்களோ, இயேசுவே தோத்திரம். எனக்கு இப்படி ஒரு சுகர் வியாதி இருக்குது, தோத்திரம். ப்ரெஷர் இருக்குது, தோத்திரம். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது வீட்டில், தோத்திரம். கஷ்டம் இருக்குது, தோத்திரம். வாயை திறந்து தோத்திரம். இது நீக்க வல்லமை உள்ள ஒரே தோத்திரம். எனக்குள் வாரும், நீக்கி போடும். அதுக்கு தானே பிறந்தீர் இம்மானுவேலராக. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த 2வது ஆராதனையிலையும் பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறீர். என்னென்ன வேதனையோடு இருக்கார்கள் எனக்கு தெரியாது. ஆனால்
ஒன்றுக்கு கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்து என்று சொன்னீர். இம்மானுவேல் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீர். இங்க இருக்கிறீர், கூடி வர்ற இடம்லாம் வருவேன் என்று சொல்லி இருக்கிறீர், வந்திருக்கிறீர். யார் யாரெல்லாம் இப்பொழுது சொல்லுகிறார்களோ அத்தனை பேரையும் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிற அளவுக்கு ஆசீர்வதியும். வியாபாரத்தை, தொழிலை, படிப்பை, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம், எல்லா நன்மையும் கையில் வைத்திருக்கிறவர் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதித்து புதிய ஆண்டிலே கர்த்தரை துதிக்கும் துதியோடு இந்த உலகத்துக்குள்ளே நுழைந்து செல்ல உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் பிதாவே, ஆமென்.